சாலையில் போவோர் வருவோர் கூட்டம் அதிகமாயிருந்தது. பிரயாணிகள் ஏறிய வண்டிகளும் நெல்லும் வைக்கோலும் ஏற்றிய வண்டிகளும் சாரி சாரியாய் போய்க் கொண்டிருந்தன. சாலைக்கு அப்புறத்தில் முதிர்ந்த கதிர்களை உடைய செந்நெல் வயல்கள் பறந்திருந்தன. கதிர்களின் பாரத்தினால் பயிர்கள் தலை சாய்ந்து விழுந்து கிடந்தன. ஆங்காங்கே சில வயல்களில் குடியானவர்கள் அறுவடையான கற்றைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். வயல்களிலிருந்து புது நெல், புது வைக்கோலின் நறுமணம் கம் என்று வந்து கொண்டிருந்தது. சற்று தூரம் போனதும் ஒரு அழகிய கிராமம் தென்பட்டது. அந்த கிராமத்தை தாண்டியதும் புது நெல் மணத்துக்கு பதிலாக மல்லிகை, முல்லை மலர்களின் நறுமணம் சூழ்ந்தது. அந்த மனத்தை மூக்கினால் நுகர்வது மட்டுமின்றி தேகம் முழுவதனாலும் ஸ்பரிசித்து அனுபவிக்கலாம் என்று தோன்றியது. ஆஹா என்றான் வாலிபன். அவனுக்கு எதிரே கண்ணு கெட்டிய தூரம் நந்தவனங்கள், மல்லிகை முல்லை புதர்களின் மீது வானத்து நட்சத்திரங்கள் வந்து படிந்தது போல் குண்டு மல்லிகைகளும் முத்து முல்லைகளும் கலீர் என்று பூத்து சிரித்து கொண்டிருந்தன. இந்த வெண்மலர் பரப்புக்கு இடையிடையே தங்க நிற செவ்வந்தி பூக்களின் காடும் காணப்பட்டது. இவ்வளவு பூவையும் என்னதான் செய்வார்கள் என்று வாலிபன் கேட்டான். இவற்றில் பாதி கோவில் தெய்வங்களுக்கு அர்ப்பணமாகும், மற்ற பாதி காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தலை அலங்கரிக்கும். அதோ என்று சட்டென நின்றார் சந்நியாசி. சரசரவென்று சாலையின் குறுக்கே ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று நந்தவனத்துக்குள் புகுந்து மறைந்தது. இந்த மல்லிகை மனத்துக்கு பாம்புகள் எங்கே என்று காத்திருக்கும் என்றார் சந்நியாசி.